ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும், சண்டே அப்படின்னாவே வந்து கொஞ்சம் ட்ரையல்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். இந்த பாருங்கள், இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் குழம்பு தான். பட் ஆனால் இன்றைக்கி அரைச்சி வச்சு தென் கேரளா ஸ்டைலையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் போட்டு அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இதனோட அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நாளைக்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். அப்படியே ஒரு இது பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காகணும். இப்போ தான் எல்லாமே போட்டிருக்கேன். செம்மையாக இருக்குங்க வாசனை. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கொத்தமல்லியை நம்ம போட்டுட்டு எதுவும் பண்ண வேணாம், அப்படியே கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி. என் ஹஸ்பண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ வாவ், இன்றைக்கி வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை. ஸோ நெத்திலி ஃபிஷ் ஃப்ரையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேரினேஷன் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரே டேஸ்ட்டு சாப்பிட்டா போர் அடிச்சிடுங்க சீக்கிரமாக. சந்தியாஸ் கிச்சனோட யூனிக்கே என்ன அப்படின்னா, ஒரு ஃபுட்டும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதே ஃபுட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது இன்னொரு டேஸ்ட்டில் கொடுப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமே வந்து அந்த டேஸ்ட்டை பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க எல்லோரும். சரி, இன்றைக்கு நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாமா? இது ஒரு வேறு பேட்டர்ன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க, எண்ணெய் சூடாக இருக்குது. இது வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண விடக்கூடாது. கொஞ்சம் பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாவ், இப்போவே அந்த இது வந்துருச்சு. ஒரு 5 minutes விட்டு எடுத்துடலாம்.